ஹாய் மக்களே, நான் இது என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கையில் காலையில் டிஃபனுக்கு சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. அதை நான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அவள் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். அவள் ஒரு ப்ரெட்டை எடுத்துகிட்டு அதில் இது வெண்ணெய் தடவிட்டு அதுக்கு பிறகு கொத்தமல்லி சட்னி இருந்தது, அதையும் கொஞ்சம் தடவிட்டா. அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வச்சுட்டு, அப்புறம் பல்லாரியை நறுக்கி வச்சுருக்கா, அதையும் வச்சிட்டா. பல்லாரியை நறுக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு தக்காளியை வட்ட வட்டமாக நறுக்கி அதையும் வச்சுட்டு, அந்த பல்லாரி வச்சுட்டு அதுக்கு மேலே சாட் மசாலா தடவிட்டு தக்காளியை வட்ட வட்டமாக நறுக்கி வைக்கா. அதுக்கு பிறகு மறுபடியும் சாட் மசாலா போடுறா. அப்புறம் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கத மறுபடியும் வட்ட வட்டமாக உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுட்டு, அப்புறம் அப்புறம் மறுபடி கொஞ்சோண்டு சாட் மசாலா தூவிட்டு, அப்புறம் அந்த பீட்ரூட் வச்சு அவிச்ச பீட்ரூட்டு, இது அவிச்ச பீட்ரூட்டை வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுருக்கா தோல் சீவி. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சட்னி அது மேலே வச்சு இன்னொரு ப்ரெட்டை வச்சு மூடிடுதா. அந்த ப்ரெட்லேயும் வெண்ணெய் கொத்தமல்லி சட்னி எல்லாம் தடவி மூடி வச்சுட்டு இதை கொண்டு போய் டோஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டா. எங்கள் வீட்டில் டோஸ்டர்லாம் கிடையாது, சப்பாத்தி கல்லில் தான் நாங்கள் சூடு பண்ணோம் வெண்ணெய் தடவி. அது பிறகு ஆறாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிட்டா. ஆமாம், அதுக்கு பிறகு ஆறாக நறுக்கிட்டு அதை ஒரு தட்டில் மாற்றிட்டு, இது ஒரு சேலஞ்சாகவே மாற்றினா, இத்தனை கூட உடையாமல் தட்டுக்கு வந்துடணும்னு. அது ஒன்று போல் வந்துடுச்சு. அப்புறம் இது மயோனஸு, இது வெஜ்ஜு மயோனஸு நான்வெஜ்ஜு மயோனஸ்னு கிடைக்கி. இது நாங்கள் வெஜ்ஜு மயோனஸ் தான் வாங்கினோம். ஏன் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அதனால் வெஜ் மயோனஸ் வாங்கினோம். அடுத்து அதுக்கு மேலே கொத்தமல்லி சட்னி எல்லா பீஸ்லேயும் படுத மாதிரி வைக்கணும். அதுக்கடுத்து அதில் கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப்பை ஊற்றிட வேண்டியதான். தாராளமாக ஊற்றணுன்னா ஊற்றலாம், நாங்கள் கொஞ்சம் தான் ஊற்றினோம், உங்களுக்கு எவ்வளோ ஊற்றணுமோ ஊற்றிக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே இந்த சாட் மசாலா கொஞ்சம் தூவி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அமர்க்கலமாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த சேவு, இதுதாங்க ஹைலைட்டே. இந்த சேவு போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அடி தூள் கிளப்பும். இதுக்கு மேலே சீச் போடலாங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு அது வேண்டாம் சொல்லிட்டு சேவோடு முடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி சாப்பிட்டா பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.